அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இதுநாள் வரை 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்சமயம் உங்களுக்கு 7ஆம் இடமான உயர்வு ஸ்தானத்துக்கு வருகிறார். 7ஆம் இடம் குருவுக்கு நல்ல வீடு. உங்கள் ராசியை குரு பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே வெற்றிகள் குவியும், வீரலட்சுமி குடிகொள்வாள், நல்ல புதிய தகவல்கள் வந்து சேரும், கடித போக்குவரத்து சுமூகமாகும், உடன்பிறப்புகளுடன் இருந்த பிணக்குகள் விலகும், உத்தியோகம் இல்லாத உடன்பிறப்புகளுக்கு உத்தியோகம் அமையும், தகப்பனாருடன் இருந்த கருத்து பேதங்கள் விலகும், குடும்ப சூழல் இனிமையாகும், குழந்தைகள் கல்வி மேம்படும், பதவி உயர்வு வந்து சேரும், சம்பள உயர்வு உண்டு, பொருளாதார சுபிட்சம் உண்டு, நட்பு வட்டாரம் புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள், பழைய நண்பர்களால் உதவி ஒத்தாசைகள் உண்டு, உங்கள் புகழ் மேம்படும், உடலில் இருந்த சோர்வு நீங்கும், உடம்புல புதிய புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புத்துணர்ச்சி பெற்று காரியங்களை திடம்பட செய்வீர்கள். திடீர்னு ஒருத்தன் ஒரு வாரம் பட்னியாக இருக்கான், அவனுக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்தி நல்ல சாப்பாடு கொடுத்தா அவன் நல்ல தெம்பாயிடுவான். அந்த மாதிரி இந்த குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள், ஆக்கபூர்வமாக செயல்படுவீர்கள், திட்டமிட்டு செயல்பட்டு காரியங்களில் வெற்றிகளை குவிப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லபடி அமையும், கல்வி மேன்மைகள் உண்டு. குழந்தைங்க நல்ல பரீட்சை எழுதியிருக்காங்க, ஃபைனல் நல்ல மார்க் வரும். அதனால் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை உண்டாகும், மனைவியுடன் இருந்த மனக்கசப்புகள் விலகும், விட்டு சென்ற உறவுகள் வீடு வந்து சேர்வார்கள், நண்பர்களுடன் கருத்து பேதம் இருந்தால் அவை இனி நீங்கும், வெளிநாட்டு பிரயாணம் வெற்றி தரும், வேலை வாய்ப்புகள் நல்லபடி அமையும், புதிய கொள்முதல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க புதிய கொள்முதல் வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். அது ஒரு நல்ல சுபிட்சமான பலன். அதே நேரத்தில் நல்ல பொருள் லாபம் ஏற்படும், திட்டமிட்டு செயல்பட்டு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள், புதிய ஆர்டர்கள் கஸ்டமர்கள் கூடுவார்கள். ஆபீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். சார், இவ்வளோ வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பெரிய ரெகக்னிஷன் இல்லை, நான் விரும்பிய இடத்துல இல்லை, ஃபேமிலி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இடமாற்றத்தையும் விரும்பிய இடத்தில் உத்தியோகத்தையும் அமைத்து தரும். தேர்வான இடம், ஸோ குடும்பத்துக்கு பக்கத்தில் நாம் போய் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழி செய்யும். நல்லபடியாக இடம் நீங்கள் மாறிடலாம். அது ஒரு சூப்பரான பலன். அதுக்குண்டான முயற்சிகளை செய்யுங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக கிடச்சிடும். அதுக்குண்டான பேப்பர்ஸை டக்குன்னு மூவ் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் ஆபீஸில் உங்களுடைய மதிப்பு உயரும், உழைப்பு திறனால் ஊதிய உயர்வு பெறுவீர்கள், நல்ல உழைப்பாளி என்ற ஒரு மெச்சத்தகுந்த வார்த்தைகளை மேலதிகாரிகளிடமிருந்து பெறுவீர்கள். நல்லா செய்கிறாரு, இவர் நல்ல திறமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை வரும். பாராட்டு மழையில் நனைவீர்கள், பார்த்தவர்களுக்கு உதவிகளெல்லாம் செய்வீர்கள், பணங்காசு நல்லபடியாக புழங்கும், உறவுகள் மேம்படும், மனைவியால் சகாயம் உண்டு, மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், பிதிராஜித சொத்துக்கள் பைசல் ஆகும். நல்லபடியாக உங்களுக்கு சொத்து கையெழுத்திட்டு, சார் ரொம்ப நாளாக சொத்து இஷ்யூவில் இருக்குது அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கக்கூடியது கூட பிறந்தவங்களாம் அனுசரித்து வந்து வாப்பா இந்த இதை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி முடித்து உங்களுக்கு கையெழுத்தாகி நல்லபடியாக குரு இந்த சொத்தை உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு பெரிய தொகையை கொடுத்து விடுவார்.
அதை நீங்கள் டெபாசிட்டு முதலீடு செய்து நல்ல பலனை பெறலாம். சார் நான் ஷேர் மார்க்கெட் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே வரல சார் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இப்போ வெற்றி தரும். நல்ல ப்ளூ சிப்ஸ் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் தான் வாங்கணும். சும்மா இன்ட்ராடேயில் போட்டுட்டு சார் நீங்கள் நான் காலையில் ₹1,00,000 போட்டேன், சாயங்காலம் எனக்கு 90,000 காலி சார், வெறும் ₹10 தான் மிச்சம்னு சொல்லக்கூடாது. ப்ளூ சிப்ஸ் டாப் கம்பெனிஸ், வளரக்கூடிய கம்பெனிஸ் போட்டுட்டு விட்டுருங்க. ஒரு 8 மாதம் இந்த பணம் என்னது இல்லை நினச்சி விட்டுருங்க. செழிப்பாக பணம் இருந்தால் போடுங்க. அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் டாப்பாக ஏறிடும். மார்க்கெட் நல்லா சூப்பரான நிலைமைக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு நல்ல லாபம். இன்றைக்கி ₹100 ஷேர் வாங்குறீங்க, ஒரு 8 மாதத்தில் ஒரு ₹30-40 கூடிடும். அப்போது இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நல்ல லாபம். சூப்பராக ஒரு கணிசமான தொகையை உடனே கொடுத்துட்டு கேஷ் ஆக்கி அதை பொருளோ இடமோ ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம். புதிய சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து அமையும். சார் ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் இஷ்யூ இருக்குது, சொத்து வரவே இல்லை, சொத்து கைக்கு வரும். சார் ஒரு இடம் பார்க்குறேன், அந்த இடம் எனக்கு சரியாக சாதகமாக அமையலை, இப்போவே பேசுனீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு அமையும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உடம்பில் இருந்த நோய்கள் நீங்கும். சார் ரொம்ப நாளாக எனக்கு ப்ரெஷர் இருந்தது, கொஞ்சம் தலைவலி இருந்தது, வயிறு உபாதைகள் இருந்தது, இந்த மாதிரி நோய்கள் இருந்தவங்களுக்கு இந்த இதெல்லாம் விலகி நல்ல புத்துணர்வு பெறுவீர்கள். ஸோ மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் உடல்நலில் அக்கறை தேவை. அம்மானால் வீண் மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த சொத்து வாங்குறப்பையும் நல்லா பார்த்து வெரிஃபை பண்ணி ஒரு தரத்துக்கு 3 தடவை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடணும். இல்லைன்னா அதில் சில சிக்கல்கள், அப்புறம் அதுக்காக செலவழித்து அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு, ஆனால் செய்கிறத பக்காவாக செய்யணும். லீகல் ஒப்பீனியன் ஒரு லாயருக்கு 2 லாயர் கேட்கணும். கேட்டு 2 பேரும் க்ரீன் சிக்னல் நல்லா இருக்குது சார், ப்ராப்பர்ட்டியில் எந்த விதமான வில்லங்கங்களும் இல்லை, சொத்து இவர் கைப்பட தான் இருக்குது, யார் விற்கிறாரோ அவர் கைப்பட தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் பேப்பர்ஸ்லாம் வாங்கி பக்காவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் பார்த்து கையெழுத்து போட வேண்டும். அது நல்ல பலனை தரும். அந்த சொத்துனால பிற்காலங்களில் அந்த சொத்து உங்களுக்கு ஒரு பெரிய பொருள் லாபத்தை நிச்சயம் தரும். நல்ல விலை ஏறி அதனால் உங்களுக்கு லாபம் உண்டு. நிறைய பேர் வயக்காடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிலபுலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல காலம். இந்த குரு பயிற்சி. சார் என்கிட்ட பணம் நிறைய இருக்குது சார், நான் என்ன நிறையா இருக்கேன், சும்மா பணத்தை வச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரில. கொஞ்சம் கிராமங்களில் போய் அவுட்ஸ்கட்ஸில் விவசாயத்துக்கு நிலம் வாங்குங்க, பண்ணை நிலங்கள் வாங்குங்கள். வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். வாங்கி அதில் முதலீடு செய்து ஆட்களை போட்டு நல்ல மகசூல் செய்து நல்ல மகத்தான பணச்செழிப்பை பெற முடியும். பண்ணை வீடுகள், விவசாய நிலங்கள், தோட்டங்கள், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதிலெல்லாம் முதலீடு செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல சுபிட்சமாக கரெக்டான மழை பெய்யும். நீங்கள் வாங்குறதா இருந்தால் செப்டம்பருக்கு அப்புறம் வாங்கணும். செப்டம்பர் 10 தேதிக்கு அப்புறம் வாங்கணும். வாங்கிட்டு நல்ல முயற்சி பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு நல்ல மகசூல் காணும். அதனால் பூமினால் நல்ல லாபங்கள் உண்டு. தங்கம் வாங்கி ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்குங்க. வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதத்துலாம் தங்கம் கிட்டத்தட்ட கிராம் 10,000 போயிடும். ஒரு 9,200 போகிறப்ப கொடுத்துருங்க. இப்போ 6,800, ஒரு கிராமுக்கு 2,400. நீங்கள் எத்தனை பவுன் வாங்குறீங்களோ 2,400 இன்ட்டு போட்டுங்க. சித்திரை மாதத்துக்குள்ளே தங்கம் எங்கேயோ போயிடும். அதனால் மிக கவனமாக நல்ல முதலீடு செய்து நான் சொன்ன அந்த டார்கெட் வச்சுங்க. 9,000 தொட்டோன்னு 6,800 இன்றைக்கி ரேட்டு, 7+2 9,000 தொட்டோன்னு விற்றுருங்க. ஏன்னா 10,000 போனால் விற்க முடியாது. ₹9 போனால் ஒரு ₹2,000 ஒரு கிராமுக்கு லாபம்னா சாலிடான லாபம். 6,800க்கு 2,000ங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? 7, 14, 25% மேலே வருது. நல்ல லாபம், சூப்பரான லாபம். போட்ட முதலுக்கு ஒரு 7 மாதத்தில் கல்லா கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு நல்ல
சிறப்பான முதலீடு, ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்யலாம், தங்கம் வாங்கலாம், நிலபுலம் வாங்கலாம், புதிய கார் வேணும்னு விரும்புகிறவங்க கார் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு, வாகன வசதிகள் ஏற்படும். வீடு வாங்க நினைக்கிறவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வீட்டை அமைத்து தருவார். விருப்பப்பட்ட இடத்தில் வீடு சொத்து வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதற்கு தேவையான பொருளாதார வசதிகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும். லோன் கேட்குறீங்க, கேட்ட இடத்துல ஒரு பணம் கேட்குறீங்க, கண்டிப்பாக பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா தானே பொருள் வாங்க முடியும். அதுக்குண்டான இனிய சூழல் உண்டாகும். நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வார்கள். புதிய நட்புகள் ஏற்படும். புதிய நட்புகள் மூலம் சில காரியங்களை திறம்பட சாதித்து கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபதாபங்கள் குறையும். உணர்ச்சி கொந்தளிப்பு அடங்கும். அதனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் இனிமையாகவும் சுலபமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி ஒரே இழுபறி. உச்சிராசிக்காரங்க ஜென்ரலாக ரொம்ப டென்ஷன் ஆனவங்க. காரியம் நடக்கலைன்னா உடனே டிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஜென்ரலான இது. எளிதில் உணர்ச்சி வசப்போடு படக்கூடியவர்கள். ஏன்னா செவ்வாயோட வீடு. செவ்வாய் வெட்டு 1 துண்டு 2 அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே பொருளை 4 தடவை வெட்டுனா எவன் வெட்டிட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அதான் விருச்சிக ராசியோட குணம். வெட்டணும், கரெக்டாக வெட்டணும், முடிஞ்சது 2 பீஸ், எனக்கு ஒரு பீஸ் உனக்கு ஒரு பீஸ், போயிட்டு வாங்கணும். விருச்சிக ராசிக்காரன் வளவலன்னு ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இயற்கையான குணம் அது. அப்போ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி உண்டான சூழல்கள் உண்டாகும். அதை நீங்கள் நன்றாக திறம்பட பயன்படுத்தி காரியங்களை துரிதமாக செய்து எதிலும் வெற்றிகளை பெற முடியும். வெளிநாடு போகணும், வேலை கிடைக்கல நினைத்தவர்களுக்கு உத்தியோகஸ்தானம் ஸ்திரமாகும். விசா கிடைக்கும். வெளிநாட்டு வேலை போட்டவர்களுக்கு இனிய ஆர்டர் வரும். தபால் மூலம் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மெயில், நல்ல தபால் மூலம் உங்களுக்கு இனிய வேலை வாய்ப்புகள், புதிய துவக்கம் உண்டாகும். குழந்தைகளின் எதிர்காலம், கல்வி மேம்படும். உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி தரும். இனிய தகவல்கள் தொழில் நிமித்தம் வந்து சேரும். தொழில் முதலீடு செய்தவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். வியாபாரம் துரிதமாக நடக்கும். கடித போக்குவரத்து தகவல் சுப செய்தி கொண்டு வரும். வீட்டில் மங்களமான காரியங்கள் கைகூடும். பிள்ளை பெண்களுக்கு கல்யாண வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் உறுதியாகும். இது சரியான தருணம். அதனால் ஒரு சுப செலவு உண்டாகும். அதற்கு உண்டான பண தேவையை குரு தருவார். பணம் உங்களுக்கு தருவார். சார் கல்யாணம் வந்துச்சுன்னா நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட உயர்கல்வி படிக்க வைக்கணும், பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும்னா அதுக்கு உண்டான நிதிநிலைகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ குழந்தைகளை கல்விகளை நீங்கள் திறம்பட செய்து முடிக்கலாம். வழக்கு வியாஜ்யங்கள் விலகும். பழைய கேஸு பெண்டிங் எதுவும் இருந்ததுன்னா வெற்றி உண்டாகும். இனிமேல் வாய்தா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வெற்றி பூரணமாக கிடைக்கும். தொலைதூர செய்திகள், நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த தகவல் மேம்பாடுகளின் மூலம் பல புதிய காரியங்களை நீங்கள் உடனடியாக துரிதமாக செய்து அதில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். ஆக தொழில் நல்லா இருக்குது, உடல் நலம் நல்லா இருக்குது, குடும்ப சூழல் நல்லா இருக்குது, பண வரவு உண்டு, குழந்தைகள் எதிர்காலம் மேம்படும், கல்வி, பொருளாதாரம், குழந்தைகளின் திருமணம், உயர்கல்வி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம். சார் வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குது, நிச்சயமாகும். பையன் ரெடியாக இருக்கா, 2 வருஷமாக ஜாதகம் பார்க்குறேன், ஒன்றும் செட் ஆகலை, இப்போது நல்ல வரன் வந்து சேரும். அதை நல்லபடியாக பேசி சுமூகமாக முடித்து அதனால் ஒரு சுப செலவு உங்களுக்கு உண்டாகும். ரெடி தான், நல்ல காரியம். கல்யாணம் குழந்தைகள் பண்ணி கொடுத்தா ஒரு கடமை முடிந்தது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையான பலனை தரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நல்ல குரு, 7ல் குரு எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான சூழலையும்
அமைதியையும் ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்கி தருவார். ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்கி தருவார். அதுக்காக உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவேன்னு அர்த்தம் இல்லை. உடனே 7ல் குரு வந்துட்டார், உடனே விச்சிகராசிக்காரன் 10 நாளில் கோடீஸ்வரன், அதெல்லாம் எவனும் ஆக மாட்டான். அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. இந்த குரு நல்ல குரு, உங்களுக்கு பணத்துக்கு வரத்துக்கு உண்டான நல்ல தேவைகளையும் யுக்திகளையும் நியாயமாக என்ன வரணும் அதை தருவார். குரு எப்பவுமே சாத்வீக கிரகம். அப்போது நல்ல பலன்களை இந்த குரு தருவார். அதனால் அதை பார்த்துங்க. உடல்நலம்லாம் நல்லா இருக்கும். உறவுகளுடன் சற்று அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவங்களால கொஞ்சம் சின்ன சின்ன காரிய தடைகள் வரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள தவறக்கூடாது. அதே மாதிரி அவங்கள்ட்ட ரஃப் அண்ட் டஃப்பாக பேசக்கூடாது. செய்துக்கலாம், பார்த்துக்கலாம், நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துடணும். க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட மூவ் பண்ணிங்கன்னா அவங்க சுலபமாக சரி இவர் நம்ம பேச்சை கேட்குறேன்னு சொல்லி சுலபமாக உங்களுக்கு அனுசரணையான உதவிகளை டக்குன்னு செய்து கொடுத்துருவாங்க. 6 நாளில் முடிய வேண்டிய காரியம் 2 நாளில் முடிஞ்சிடும். ஸோ உங்கள் டைம் சேவ்டு. இதெல்லாம் காரிய யுக்திகள். யாரை பயன்படுத்தி எதை செய்து கொள்ளுதல், அது ஒரு சாமர்த்தியம். எப்படியே நிறைய பேர் உலகத்தில் வாழ்கிறாங்க. டக்குன்னு ஃபோன் அடிப்பாங்க, அப்பா எனக்கு இந்த இடத்துல இது வேணும், டக்கான்னு முடிஞ்சிடும். அவன் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், டக்குன்னு பண்ணி கொடுத்துடும். அப்போது உறவு மேம்பட வேண்டும் என்றால் நாமும் பிறருக்கு உதவ வேண்டும். பிறருடைய உதவிகளும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் சாமர்த்தியம். கொடுத்தல், கேட்டல், பெறுதல், அதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். நாமும் கொடுக்கணும். சார் நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா கிடைக்காது. கெட்ட பேர் தான் கிடைக்கும். உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அவர் சுயநலக்காரன், காரியம் இருந்தால் தான் என் பழகு வருமா. நிறைய பேர் நம்ம காதுபடியும் வேணால் பேசிட்டு போவான். இதெல்லாம் சுலபமாக ஏற்படும். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் பேச வேண்டாம். விருச்சிகராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக ரகசியமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி சில சந்தோஷத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உற்சாகம் உண்டாகும் மனதில். அதனால் நான் அங்கே லேண்டு வாங்கியிருக்கேன், அங்கே இது வாங்கி, அந்த மாதிரி யார்கிட்டையும் ஒரு தற்புகழ்ச்சியாக சொல்லிக்க வேண்டாம். அவங்களா தெரிஞ்சுட்டு போகிறாங்க. நீங்களா போய் நான் 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கேன்னு போய் டமாரம் அடித்து சொல்ல வேண்டாம். அதனால் திஷ்டி உபாதைகள் வரும். கவனம். திஷ்டி விழுந்தால் எப்பவுமே கடினம். அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக சொல்கிறேன். சமயோஜிதமாக தற்காப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவும் சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். உங்கள் மதிநுட்பத்தாலையும் சமயோஜிதமான அணுகுமுறையினாலையும் காரியங்களை செய்தீர்களானால் வெற்றி திருமகள் வீடு தேடி வருவாள். விரும்பியவை வந்து சேரும். விருப்பமான இடமாற்றம், தொழில் மாற்றம், பொருள் லாபம், பண வரவு, சந்தோஷமான குடும்ப சூழல், உறவுகளின் உன்னதமான மகிழ்ச்சி நிலை, பிள்ளைகள் எதிர்காலம், திருமணம், கல்வி, வெளிநாடு வாசம், உத்தியோகம், திருமண காரியம், உங்களுக்கு உண்டான இடமாற்றம், பதவி உயர்வு, ரேங்க்கு, பிறர் மெச்ச கிடைக்கக்கூடிய கிரேட்ஸ், ஹையர் கிரேடு, நல்லபடியாக பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். நிதி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, பொதுவாக பேங்க், எல்ஐசி, ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும். இந்த ஆண்டு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறோம், நல்லா இருக்கிறவங்க, பிரான்ச் மேனேஜராக இருக்கிறவங்க ஜிஎம் ஆயிடுவாங்க. ஜிஎம்மாக இருக்கிறவங்க டிவிஷனல் ஜிஎம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உயர் பதவிகள் விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் கிடைக்கும். மனதில் புதிய தெம்பும் நிம்மதியும் உண்டாகும். எல்லா வகையிலும் இனிய சூழல் உண்டாகும். ஆகவே நீங்கள் நல்ல திறம்பட செய்து எல்லா காரியத்தையும் வெற்றியாக்கி கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சார் உண்மையிலே அருமையான குரு பேஜ் சார், நல்லா இருந்தது சார், சொன்னதெல்லாம் நடந்தது சார், சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னபடி எல்லாத்தையுமே கரெக்டாக டாக்ட்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணிங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது.
உடல் நலம் நல்லாயிடும். வியாதி இருந்தவங்களுக்கு தீந்துடும். மருத்துவ செலவு குறையும். அம்மாவுக்கு மட்டும்தான் மருத்துவ செலவு, பார்த்துங்க, அதை மட்டும் கவனிச்சுங்க. அம்மா உடல்நலம் மட்டும் கவனம். குடும்பத்தில் நல்ல சுபிட்ச நிலை உண்டு. செல்வ நிலை பெருகும். மந்த சூழல்கள் விலகி மகிழ்ச்சியான பல இனிய சம்பவங்கள் நடைபெறும். வீட்டில் விசேஷங்கள் வரும். கல்யாணம், உயர்கல்வி, குழந்தைகளுக்கு உயர் உத்தியோகம், ஆர்டர் எல்லாம் வந்து சேரும். படிச்சுட்டு இருக்கிற பையங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு ஆர்டர் வரல சார், பெண்டிங் இருக்குன்னா ஆர்டர் வரும். ஸோ அவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, பையனுக்கு நல்ல உத்தியோகம் கிடச்சிச்சுப்பா, 6 மாதமாக போராடிட்டு இருந்தான், நல்ல உத்தியோகம் கிடச்சிருச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே போல் கல்யாணம் ஆகாமல் பெண்ணு வீட்டில் இருக்குது, 2 வருஷமாக ஜாதகம் பார்க்கணும், இப்போது கல்யாணத்துக்கு வாய்ப்பு உண்டு. கல்யாணத்துக்கு கிரகம் கை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் உங்கள் குழந்தைகளின் திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியாகும். நல்ல இடத்தில் சம்பந்தம் ஏற்படும். டக்குன்னு நடந்துடும். 2 வருஷமாக பார்த்துட்டு இருந்து நடக்கலையா, டக்குன்னு ஒரு 30 நாளில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படத்தக்கத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இறையருளால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அதே போல் பொருளாதாரம் நல்லா இருக்கும். நோய் உங்களுக்கு கிடையாது, பிரச்சனை இல்லை. புதிய வாகனம், வீடு முயற்சிகள் வெற்றி தரும். பண வரவு சரளமாகும். நல்ல மகிழ்ச்சியான பிரயாணங்கள் உண்டு. விருந்து கழிகளில் கலந்து கொள்வீர்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். இந்த மாதிரி எல்லாம் நல்ல சுபிட்சமாக இருக்குது. நான் சொன்னபடி எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான குரு பயிற்சி. இந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. எல்லா வகையிலையும் ஏற்றம் தரும் குரு பயிற்சி. நீங்கள் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு எல்லா வளமும் பெற வேண்டி சொல்கிறேன். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பரிகார காண்டமாக சென்று கும்பிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பிரார்த்தனை செய்து வர வேண்டிய கோவில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி. அவரை போய் பார்த்துட்டு ஒரு வியாழக்கிழமையில் நல்ல அபிஷேகம் செய்து நல்ல வில்வ மாலையெல்லாம் போட்டு புஷ்பம்லாம் சாத்தி குடும்ப அர்ச்சனை செய்து தயிர் சாதம், புளி சாதம் நைவேத்தியம் செய்து சன்னதி விநியோகம் செய்து வாருங்கள். சர்வ சந்தோஷம் உண்டாகும். வாழ்க வளமுடன். சுபம்.